ஓப்பன் பண்றதுக்கு எல்லா விதத்துக்கும் அவங்களுக்கு வந்து இது பண்ணி ஒரு கோர்ட்ன்ற அட்மாஸ்பியர் இல்லாம ஒரு ஒரு பெண் ஒரு சாதாரண ஒரு ரூம்ல இருந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால்ல உட்காந்துட்டு பேசுற மாதிரி ஒரு அம்மா கிட்ட சொல்ற மாதிரி பொதுவாகவே பாலியல் வழக்குல வந்து குறுக்கு விசாரணைன்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். சில பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ற அளவுக்கு வந்து கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது. பட் அதுக்கு வந்து அரசு தரப்புல வந்து கடுமையான எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது. ஏன்னா சட்டப்பிரிவு 146 இந்திய சாட்சிய சட்டத்தின்படி ஒரு பெண்ணோட கேரக்டர் அல்லது அவளுடைய முந்தைய செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பத்தி எந்த விதமான கேள்விகளும் குறுக்கு விசாரணையில கேட்கக்கூடாதுன்றது சட்டத்துல கீழே கிளியராகவே 2013 சட்ட திருத்தத்துக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில் அரசு தரப்புல எதிர்ப்பும் தெரிவிச்சது. அந்த மாதிரி கேள்விகள் பதிவு செய்யப்படல. சரி, இப்போ ஒரு இதுல கூட சினிமால கூட ஒரு விஷயத்தை இது பண்ணும்போது நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிற மாதிரியான இதை கூட இதுல ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் சார். கண்டிப்பா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா செக்ஷன் 114A எவிடன்ஸ் ஆக்ட் படி சட்டத்துல இது இருக்கு. ஒரு பாலியல் வழக்கு